இன்றைய வேத வசனம், டுடே பைபிள் வேர்ஸ், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனம். இன் இங்கிலீஷ், பட் those who seek the Lord lack no good thing. Psalms chapter 34 verse 10. இன்றைய பொன்மொழி, ஜெப ஆவியை பெறுதலே எழுப்புதலின் ஆரம்ப பிரயாசமாகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்நாளில் பேரரசரின் அற்புத ஊழியங்கள் மூலம் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். வேத தியானமாக சங்கீதம் 34வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்போமானால், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த உலகத்துல காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். அந்த சிங்கத்துக்கு பசி வரும் பொழுதெல்லாம் வேட்டையாடி தான் சாப்பிடணும். சில நேரங்களில் வேட்டையாடினாலும் கிடைக்காது, பசியா இருக்கும். ஆனா நமக்கு சங்கீதக்காரர் தாவீது எழுதியிருக்கிறாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற, உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிற ஒரு நன்மையும் குறைவுபடாமல் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துகிற தேவாதி தேவன் இன்று உங்களை நடத்துவார். நீங்கள் அவரை உண்மையோடும் நம்பிக்கையோடும் கர்த்தரை தேடும்போது உங்களுக்கு ஒரு குறைவுகளும் வராமல் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். எப்படி ஒரு பச்சிளம் குழந்தை பசிக்கும் போது தன் தாயை தேடுவது போல, நீங்கள் உங்கள் இருதயத்தில் கர்த்தாதி கர்த்தரை தேடும்போது எல்லா குறைவுகளையும் நிறைவாக மாற்றி தருகிறார் என்று. அது வறுமையா இருக்கலாம், பசி, பற்றாக்குறை, பஞ்சம், வியாதி, மன அழுத்தம், நெருக்கடியான சூழ்நிலைகள், வருத்தம், இழப்புகள், இப்படிப்பட்ட எல்லா குறைவுகளையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீக்கி, தேவாதி தேவன் கர்த்தர் பரிபூரணமான நன்மைகளை உங்களுக்கு தருகிறார். வாருங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, கர்த்தாதி கர்த்தாவே, பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேத வாக்கியத்தினை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளில் எல்லா குறைவுகளையும் நீக்கி நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை ஒன்றும் குறைபடாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் பெற்று திருப்தியாய் வாழ என் தேவன் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அப்படியே செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி, எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி, உமக்கே ஸ்துதிகன மகிமை யாவற்றையும் செலுத்தி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.